அனைவருக்கும் காலை வணக்கம். இப்பொழுது நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்லணும், சரியா? இப்போ உயிர் எழுத்துக்கள் வந்து மொத்தம் 12 இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல் எழுத்து வந்து அ. இப்போ எல்லாரும் நீங்க சொல்லணும். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ இது மொத்தம் 12 எழுத்துக்கள். அடுத்தது மெய் எழுத்துக்கள் சொல்லும்போது இக் இந்து இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு ஈ இர் இல் யூ இச் இது மொத்தம் 18 இருக்கு. இதெல்லாம் இது வந்து மெய் எழுத்துக்கள். இந்த உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களா மாறிடும். அப்போ இக்கு ஆ இக்கு கூட்டலா கா இங்கு கூட்டலா நா இச்சு கூட்டலா சா இஞ்சு கூட்டலா நா இட்டு கூட்டலா டா இன்னு கூட்டலா நா இப்படி மாறி மாறி வந்துடும். அப்புறம் இக்கு கூட்டலா கா இக்கு கூட்டல் இ கி இக்கு கூட்டல் இ கி இக்கு கூட்டல் உ ஊ இந்த மாதிரி வந்து எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் 216 ஆகி தமிழ் இந்த எழுத்துக்கள் தெரிஞ்சாவே தமிழ் பிள்ளைங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, படிக்கலாம். அதே மாதிரி ஏபிசிடி நான் சொல்லித்தரேன், நீங்களும் சொல்லிக்கணும். ஏபிசிடி தெரியும் உங்களுக்கு, ஆனால் திருப்பி நான் சொல்ல நீங்க வந்து சொல்லணும், சரிங்களா? ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட். ஒருத்தர் எழுப்பி இந்த வேர்டை நீங்க திருப்பி சொல்லலாம். யார் சொல்லுவா? பெரிய சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஐயப்பன். அப்புறம் வந்து ஆங்கில எழுத்து வந்து நான் வந்து வாசிக்க போறேன். ஏ பி சி டி இ எஃப் ஹச் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் ஓ சரி, அடுத்து யாருக்கு நல்லா தெரியும் எல்லாம் தெரியும். சரி, உட்காருப்பா. ரைட். என் பேர் நித்யா. நான் இப்போ ஆங்கில வார்த்தைகள் சொல்ல போறேன். 26 எழுத்துக்கள். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் சரி, சிட் டவுன். அடுத்து யார் நல்லா தெரியுங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது கும்பல்ல வந்து அது கொஞ்சம் திக்குது. தம்பி, நீ சொல்லுவியாடா? நீ சொல்லுவியா? என்ன சொல்லு. பி சி டி இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி